திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய ஊனாய் உயிர் புகழாய் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல புதிய புதிய பதிகங்களை நீங்க பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்குரிய பொருளை பார்க்கலாம். உடம்புகளாகியும் அவைகளில் புகுதலை உடைய உயிர்களாகியும் அகன்ற நிலமாகியும் மேகங்கள் நின்று மழையை பொழியும் வானமாகியும் வினைப்பயன் வருவதற்கு வழியாகிய உள்ளமாகியும் நிற்பவனாகிய இறைவனது இடம் சோலைகளில் தேனை விரும்பி வண்டுக்கூட்டம் இசை பாடுகின்ற திருச்சுழியல் ஆகும். அதனை பல்லாற்றானும் நினைபவர்களை கூற்றுவன் ஏவலர்கள் துன்புறுத்த மாட்டார்கள். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள். தண்டு போல மழுப்படையை ஏந்தியவனும் இளமையான இடபத்தை உடையவனும் தேவர்கள் பொருட்டு உலகில் எழுந்த நஞ்சினை உண்டு, தேவர்கள் பொருட்டு கடலில் எழுந்த நஞ்சினை உண்டு, திரிபுரங்கள் எரியும்படி வில்லை வளைத்து திண்ணிய தேரின் மேல் நின்றவனும் ஆகிய சிவபெருமான் எழுந்தி அருளி இருக்கின்ற திருச்சுழியரில் சென்று அவனுக்கு தொண்டு செய்ய வல்லவர்கள் இன்பம் உடையவரும் துன்பம் இல்லாதவரும் ஆவர். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள். ஓசையை உடைய கடல் முழக்கம் செய்து தான் கொணர்ந்த முத்துக்களை கரையின் கண் சேர்க்க அங்கு கொவ்வை கனி போலும் சிவந்த வாயை உடைய மகளிர் மூழ்கி விளையாடுகின்ற திருச்சுழியலில் எழுந்தருளி இருக்கின்ற கடவுளை வழிபட்டு மீள்கின்றவரது திருவடிகளை வணங்குவோர் தாம் தாம் வாழ்கின்ற நாட்டிற்கு அரசராய் விளங்குவர். அவ்வரசிற்கு உரியவளாகிய திருமகள் அவர்களை விட்டு நீங்கார். நான்காவது பாடலுக்குரிய பொருள். மலையரசனுக்கு மகளாகிய இளைய மாது தனது திருமேனியின் கண் இடப்பகுதியினனாக கொலை தொழிலை உடைய யானையின் தோலை போர்த்துள்ள எம்பெருமான் ஆகிய திருச்சுழியலில் எழுந்தருளி இருக்கின்ற நீர் பொருந்திய சடையை உடையவனது திருவடியை தொழுபவர்கள் மனத்தில் குற்றம் பொருந்தாதவராவர். இவ்வுலகில் விளங்குகின்ற புகழை நாட்டிய மகிழ்வோடு நீண்ட வானுலகத்திற்கும் மேற்செல்வார்கள். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள். நமக்கு உறவாய் உள்ளவனும் மேன்மை தங்கிய சந்திரனை அணிந்த சடையை உடையவனும் ஐம்புலன்களையும் வென்று பொருந்திய திருமேனியை உடைய பெருமானும் ஆகிய இறைவனது ஊர் திருச்சுழியலே. அதன்கண் நீங்காது இனிது எழுந்தருளி இருக்க பெற்ற அவனது திருநாமத்தை பயின்றவர் உயர் கதியிற் செல்வர். ஆதலின் உலகீர் அவனது திருப்பெயரை போற்றுமின் அதுவே உங்கட்கு கடமையாவது. ஆறாவது பாடலுக்குரிய பொருள். மாசினை உடைய பாசத்தால் வருகின்ற பிறப்பினை அறுக்க விரும்புகின்றவர்களே துறைகளை உடையாததற்கு உரிய கங்கையாகிய நீரினை தாங்கியுள்ள முடியை உடைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடமாகிய திருச்சுழியலை நிலம் சுமந்து நிற்கின்ற மலர்களாலும் செழுமையான நரும் புகைகளாலும் வழிபட்டு நினைந்து துதிமின்கள் உமக்கு இவ்வுலகம் சுமக்கத்தக்க புகழோடு கூடிய மிக்க தவம் உள்ளதாகும், திரள் உள்ளதாகும். ஏழாவது பாடலுக்குரிய பொருள். சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்ட வேடத்தை உடைய சிவந்த திருமேனியை உடையவனாய் திருநீற்றை அணிபவனும் இடிபோலும் குரலை உடைய இடபத்தை உடையவனும் கையின் கண் வைத்த ஒரு வில்லாலே 3 கோட்டைகளையும் எரித்தவனும் தெய்வத்தன்மையை உடைய தவத்தோர் வணங்கி துதிக்கின்ற அழகனும் ஆகிய இறைவனது திருச்சுழியலை உள்ளத்துள் வைத்து அவனது திருவடியை நினைபவரது வினைகள் நீங்குதல் எளிது. எட்டாவது பாடலுக்குரிய பொருள். எருதினை ஏந்துகின்ற கொடியாக பெற்ற சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருச்சுழியலில் மானை ஏந்திய கையை உடையவனும் எங்கள் தலைகளின் மேல் உள்ளவனும் ஆகிய அவனது திருவடிகளை தலைமை அமைந்த வணக்கத்தோடு அணுகச் சென்று அடைதலை மலராகிய உயர்ந்த இருக்கையில் உள்ளவனாகிய பிரம்மனும்
வலிமை உடைய திருமாலும் ஆகிய இவர் தாமும் அறிய மாட்டார். 9வது பாடலுக்குரிய பொருள்: தன்னையே மதித்து கொள்ளுதலை செய்து நின்ற தக்கனது பெருவேள்வியை பந்தாடுதல் போல தகர்த்து வீசி விளையாடினவனாகிய திருச்சுழியலில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை மூர்க்கத்தன்மை பேசுகின்ற சமணராகிய அறிவிலிகளும் குடையை உடையவராகிய புத்தர்களும் அறியாமல் வலிமை பொருந்திய வாது செய்து அதன் வண்ணமே யாவார்களாயின் அஃது அவர் வினை பயனே ஆகும். 10வது பாடலுக்குரிய பொருள்: அருவிகள் பாய்கின்ற இறைவனது திருமலையில் எதிரொலி உண்டாக அதன் அருகில் தனது ஊர்தியை செலுத்திய இராவணனது தலையை நெரித்தவனும் திருச்சுழியலை தனது பெரிய ஊராக கொண்டு எழுந்தருளி இருப்பவனும் ஆகிய இறைவனது திருவடி பெயரை புனைந்தவனும் திருநாவலூரார்க்கு தலைவனும் ஆகிய நம்பி ஆரூரன் அது இத்தமிழ் பாடல்கள் பத்தினையும் உணர்கின்றவர் துன்பம் யாதும் இலராவர். மிகுந்த அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய ஊனாய் உயிர் புகழாய் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை. மிகவும் எளிமையான ராகத்தோடு எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம். ஊனாய் உயிர் புகழாயகல் இடமாய் மூகில் பொழியும் வானாயதன் மதியாய் விதி வருவானிடம் பொழிலின் தேனாதரி திசைவண்டினம் மிளற்றும் திருச்சுழியல் நானாவிதம் நினைவார்த்தமை நலியார் நமன் தமரே தண்டேர் மழு படையான் மழ விடையான் எழு கடல் நஞ்சு உண்டே புறம் எரிய சிலை வளைத்தானிமையவர்கா திண்டேர் மிசை நின்றானவன் உரையும் திருச்சுழியல் தொண்டே செய்ய வல்லாரவர் நல்லார் தூயர் இலரே கவ்வை கடல் கதறி கொண்ட முத்தம் கரை கேற்ற கொவ்வை தூவர் வாயார் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவாரடி தொழுவார் அவ்வதிசைக்கு அரசாகுவர் அலராள் பிரியாளே மலையான் மகள் மடமாதிடம் ஆகத்தவன் மற்று கொலையானையின் உரிபோர்த்தயம் பெருமான் திருச்சுழியல் அலையார் சடை உடையானடி தொழுவார் பழுதுள்ளம் நிலையார் தீகள் புகழால் நெடு வான தூயர்வாரே உற்றானம குயரும் மதி சடையான் பூலன் ஐந்தும் செற்றார் திரு மேனி பெருமானூர் திருச்சுழியல் பெற்றான் இனி துறையத்திரம்பாமை திரு நாமம் கற்றாரவர் கதியுட் செல்வர் ஏத்தும் மது கடனே மலந்தாங்கிய
பாச பிற பருப்பி தூரை கங்கை சலந்தாங்கிய முடியானமர்ந்திடமாம் திருச்சுழியல் நிலம் தாங்கிய மலரால் கொள்ளும் புகையால் நீனைந்தேத்தும் தலந்தாங்கிய புகழான் மிகு தவமாம் சதுராமே சைவத்தசெவ் உருவன்றிரு நீற்றன் நோரும் ஏற்றன் கைவைத்தொரு சிலையாளரன் மூன்றும் ஏறி செய்தான் தெய்வத்தவர் தொழுதேத்திய குலகன் திருச்சுழியல் மெய்வைத்தடி நினைவார் வினை தீர்தல் எளிதன்றே பூவேந்திய பீடத்தவன் தானும் அடல் அறியும் கோவேந்திய வினயத்தோடு குருக புகழ் அறியார் கோவேந்திய வினயத்தோடு குருக புகழ் அறியார் சேவேந்திய கொடியானவன் உரையும் திருச்சுழியல் மாவேந்திய கரத்தான் எம சிரத்தான் தனதடியே கொண்டாடுதல் புரியாவரு தக்கன் பேரு வேள்வி செண்டாடுதல் புரிந்தான் திருச்சுழியர் பெருமானை குண்டாடிய சமணாதர்கள் குடைச்சாக்கியர் அறியா மிண்டாடிய அது செய்தது ஆனால் வரு விதியே நீரூர்த்தரு நிமிலன் திரு மலையார்கயல் அருகே தேரூர்த்தரும் அரக்கன் சீரம் நெறித்தான் திருச்சுழியல் பேரூரென உறைவானடி பெயர் நாவலர் கோமான் ஆரூரன் தமிழ் மாலை 10 அறிவார் துயர் இலரே பேரூரென உறைவானடி பெயர் நாவலர் கோமான் ஆரூரன தமிழ் மாலை 10 அறிவார் துயர் இலரே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல புதுமையான பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.